ரஷ்யா நாட்டுடைய நிலப்பரப்புகள் காலத்துக்கு காலம் எப்படி மாறியது என்று உங்களுக்கு தெரியுமா? முதலாம் இவான் என்ற மன்னன் ரஷ்யர்களின் சார் ஆக 1547ஆம் ஆண்டில் முடிசூட்டிக் கொண்டபோது ரஷ்யாவிற்கு மேற்கில் ஓட்டோமானிய சாம்ராஜ்யம், பாலிஷ் லித்துவேனிய சாம்ராஜ்யம் போன்ற சக்தி வாய்ந்த அரசுகள் இருந்தன. ஆனால் ரஷ்யாவுக்கு கிழக்கில் அதுபோல நிலையான மற்றும் சக்தி வாய்ந்த அரசுகள் இல்லை. எனவே ரஷ்யா தன் எல்லைகளை கிழக்கு நோக்கி விரிவுபடுத்தியது. ஒரு கட்டத்தில் சைபீரியா மற்றும் பசிபிக் பிராந்தியம் வரை ரஷ்ய பேரரசு பறந்து விரிந்தது. 1721ஆம் ஆண்டு ஸ்வீடன் வீழ்த்தப்பட்டவுடன் ரஷ்யா பால்டிக் நாடுகள் மற்றும் ஸ்வீடன் வரை கைப்பற்றியது மற்றும் அதன் தலைநகரமும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு மாற்றப்பட்டது. அடுத்த சில நூற்றாண்டுகளுக்கு இந்த நகரமே ரஷ்ய பேரரசின் தலைநகரமாக விளங்கியது. அதன்பின் பின்லாந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், கார்கேசிய நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் அலாஸ்கா வரை ரஷ்ய பேரரசு பறந்து விரிந்து இருந்தது. இதுவே ரஷ்ய பேரரசின் உச்சமாகும். முதலாம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கிய ரஷ்ய புரட்சியால் ரஷ்ய பேரரசு பல பகுதிகளை இழந்தது. அதன் பிறகு இரண்டாம் உலகப் போரில் சோவியத் ஒன்றியம் ஜெர்மனியுடன் போரிட்டு வென்று தனது எல்லைகளை விரிவாக்கத் தொடங்கியது. இதன் விளைவாக பால்டிக் நாடுகள், கலினின்கிராட், மால்டோவா மற்றும் ஜப்பானிய பகுதிகள் சிலவற்றையும் கைப்பற்றியது. 1991 ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் உடைந்த பிறகு ரஷ்யா அரசு ஆட்டம் கண்டது. பின்பு 2014 ஆம் ஆண்டு கிரிமியா பகுதியை கைப்பற்றி தன்னோடு இணைத்துக் கொண்டது. 2022 ஆம் ஆண்டு உக்ரைனின் கிழக்கு பகுதிகளை கைப்பற்றியது. இதுவே ரஷ்யாவின் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஆகும்.